வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே காதல் மனைவியை கணவனே வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த சம்பவம் தொடர்பாக என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டா கீழ்கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிக்குமார். இவர் கட்டிட தொழிலாளியான இவருக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அருகே உள்ள ஒரு ஷூ கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது அணைக்கட்டு அருகே உள்ள ஒதியத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயசாந்தி 24 வயசுடைய விஜயசாந்தி என்பவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களுக்கு 5 மற்றும் 4 வயதில் 2 ஆண் குழந்தைகள் உள்ளன. தற்போது கட்டிட தொழில் செய்து வரும் இவர் கடன் பிரச்சனையில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவருக்கு மனைவியின் நடத்தையில் அடிக்கடி சந்தேகம் இருப்பதாக வீட்டில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே ரவிக்குமார் பூச்சி மருந்து குடித்து மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்துள்ளார். மீண்டும் வீட்டுக்கு வந்தபோது மறுபடியும் கடந்த வாரம் முதலே தொடர்ந்து இரவும் பகலுமாக இருவருக்கும் இடையே மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் இன்று காலையில் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ரவிக்குமார் வீட்டில் இருந்த வெட்டுக்கத்தி எடுத்து மனைவியின் தலையில் பலமாக வெட்டியுள்ளார். இதில் வெட்டி படுகொலை செய்துள்ளார். இதனால் சம்பவ இடத்திலே துடித்து மனைவி ரத்த வெள்ளத்தில் இருந்தால் அப்போது ரவிக்குமார் கத்தி கூச்சலிடும் போது அருகே இருந்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து வீட்டை விட்டு வீட்டை உடைத்து உள்ளே புகுந்து 2 பேரையும் மீட்டு பள்ளிகொண்டா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து சிகிச்சைக்கு அனுமதித்தனர். சிகிச்சை பெற்ற ஒரு நிலையில அங்கிருந்த மருத்துவமனையில் கத்திரிக்கோலை எடுத்து மனைவி இறந்த குத்தியுள்ளார். மருத்துவமனையில் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கவே. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.